नवग्रह श्री कपिर्काम योगी योगीश्वर योगदण्डायुधपाणि स्वामिये गुरुभ्यो नमः। गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ महागणपतये नमः। षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूनुं सुरसैन्यनाथं गुहं सदा शरणमहं प्रपद्ये। ॐ कदृकामस्कन्दाय नमः। லண்டன் நவக்கிரக ஸ்ரீ கதிர்காம யோகி யோகீஸ்வர யோக தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தின் சார்பாக அடியார்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைத்திருநாளிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். நமது கதிர்காம ஸ்கந்தனுடைய கருணையினாலே அடியார்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் கிடைக்கப் பெற வேண்டும், வாழ்வாங்கு இறையருளோடு குருவருளோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து நமது ஆலயத்திலே அனைத்து வழிபாடுகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யோக சித்தி கணபதி என்று திருநாமத்தோடு ஆணைமுகத்தான் அருள் புரிகின்றார். இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து சங்கடஹர சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை வழிபாடு செய்தாலே நமது வாழ்க்கையிலே எல்லா விதமான சங்கடங்களும் நீங்க பெறும். அது மட்டுமல்லாமல் நமது ஆலயத்திலே பிரதான தெய்வமாக கதிர்காம ஸ்கந்தன் ஒவ்வொரு நாளும் வேண்டும் அடியார்களுக்கு எல்லா விதமான வரங்களையும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். நமது ஆலயம் காலை 7 மணி முதல் 1 மணி வரை நடை திறந்திருக்கும். அதே போன்று மாலை 5 மணி முதல் 9 மணி வரை நமது ஆலயமானது நடை திறந்திருக்கும். நமது ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், நமது ஆலயத்திலே பௌர்ணமி தினத்தன்று சூலினி துர்கா பரமேஸ்வரி அன்னையை வழிபாடு செய்து சிறப்பு யாக பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அதே போன்று அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுடைய ஆசிகளானது கிடைக்கப்பெற வேண்டி மிருத்யுஞ்சய யாக வழிபாடானது நடைபெறும். அதே போன்று வாரந்தோறும் கதிர்காம ஸ்கந்தனுக்கு அனுதினமும் மாலை 7 மணி அளவிலே நவக்கிரக பிரீத்தி பூஜை அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நிறைவாக நடைபெறும். நமது ஜாதகத்திலே எப்பேற்பட்ட நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நவக்கிரக தெய்வங்களை எல்லாம் ஆராதனை செய்யப்பெற்று முருகப்பெருமானுடைய திருவடியிலேயே இந்த நவக்கிரக தெய்வங்கள் எல்லாம் சாநித்தியமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நமது ஆலயத்திலே நவக்கிரக தெய்வங்கள் எல்லாம் பத்னி வாகன சகிதமாக தம்பதிகளாக காட்சி அருள்கின்றார்கள். அந்தந்த கிரகங்களுக்குரிய வாகனத்தோடு சக்தி சகிதமாக அந்த நவக்கிரக தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றார்கள். நமசூர்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அந்த நவக்கிரக தெய்வங்கள் எல்லாம் அவளுடைய பாப கர்மா புண்ணிய கர்மா அதற்கேற்றாற் போல சுக துக்கங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்றார்கள். அந்தந்த கிரகங்களுடைய தோஷங்கள் நமக்கு இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை நாம் வழிபாடு செய்வதனாலே அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று அந்த கிரகத்தின் அருளினாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெறும். அதே போன்று நமது ஆலயத்திலே ஷஷ்டி திதி அன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதே போன்று பிரதோஷ தினத்தன்று பிருகதீஸ்வரர் நமது ஆலயத்திலே சிவபெருமான் பிருகதீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு அருள் பாலிக்கின்றார். அந்த பிருகதீஸ்வர எம்பெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் பிரதோஷ காலத்திலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று புவனேஸ்வரி அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று செவ்வாய்க்கிழமை அன்று
நாகராஜா நாகராணி நமது ஆலயத்திலே நாக தெய்வங்களை பிரதிஷ்டை செய்யப்பெற்று செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணி அளவிலே நாக தெய்வங்களுக்கு எல்லா விதமான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது ஜாதகத்திலே எப்பேற்பட்ட சர்ப்ப தோஷங்கள் இருந்தாலும் கால சர்ப்ப தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற வேண்டும், மக்கட்பேரானது குறித்த காலத்திலே தம்பதிகளுக்கு கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து உலக க்ஷேமத்திற்காக பிரார்த்தனை பண்ணிண்டு சிறப்பான முறையிலே மங்கள வாரத்திலே அனைவருக்கும் மங்களங்கள் எல்லாம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து நாகபூசையானது செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்று கொண்டு வருகின்றது. வியாழக்கிழமை அன்று மாலை 7 மணி அளவிலே ஷீரடி சாயிபாபா குருநாதருக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் வாரந்தோறும் வியாழக்கிழமை நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி அளவிலே காலபைரவ சுவாமி, காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய காலபைரவ சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்வித்து வடை மாலை காலபைரவருக்கு சமர்ப்பணம் செய்யப்பெற்று அர்ச்சனை ஆராதனையானது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது வாழ்க்கையிலே நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு கிட்ட வேண்டும். அந்த காலபைரவ சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே நாம் இருக்கும் இடத்திலே எந்தவித ஆபத்துகளும் நேரிடாமல் இறை அருளோடு நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து காலபைரவருக்கு சிறப்பு பூசைகளானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஆதலால் பக்தர்கள் நமது ஆலயத்திற்கு வருகை புரிந்து அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்து மகா கணபதி, ஐயப்ப சுவாமி, பிருகதீஸ்வரர், புவனேஸ்வரி, நவக்கிரக தெய்வங்கள் மற்றும் ஷிரடி சாயிபாபா, தட்சிணாமூர்த்தி, நாக தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் ஆலயத்திற்கு வருகை புரிந்து தரிசனம் செய்து இறையருள் பெறுமாறு இந்த தைத்திருநாளிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை புரிந்து கதிர்காம ஸ்கந்தனின் பேரொருளை பெற்றுயுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் சரவணம். ஓம் வாயுஸ்வேதசிகத்ருகः சம்பத்சரோ விஷோவர்ணைः நித்யாஸ்தேனுச்சராஸ்தவ சுப்பிரமணியோஹும் சுப்பிரமணியோஹும் சுப்பிரமணியோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, கதிர்காம கந்தனுக்கு அரஹரோஹரா. ஆன்மீக மையன்பர்களே, லண்டன் மாநகரிலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ கதிர்காம கந்தசுவாமி ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆலயமானது லண்டன் மாநகரிலே எழுந்தருளி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வெகு சிறப்பான முறையிலே எல்லா விதமான சேவைகளையும் செய்து வருகின்றது. நமது ஆலயத்தில் உள்ளே நுழையும் பொழுது யோகசித்தி கணபதியினுடைய அனுகிரகத்துடன் அங்கு யோகசித்தி கணபதி மற்றும் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு நமது ஆலயத்திற்கு உள்ளே வரும்பொழுது நமது ஆலயத்திலே விசேஷமான முறையிலே நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் விதமாக நவக்கிரக யோகி யோகேஸ்வர கதிர்காம தண்டாயுதபாணி சுவாமி வீற்றிருக்கின்றார். இந்த முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் நீங்க பெறும். அதிலும் முக்கியமாக நமது ஆலயத்திலே நவக்கிரகங்களில் என்ன விசேஷம் என்றால், நவக்கிரகங்கள் பத்னி சமேதமாகவும் வாகனத்தோடமும் அமைந்துள்ளது. நமக்கு இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷங்கள் நீங்க பெற வேண்டும் என்றால் அந்த பத்னி சமேதமாக எந்த ஒரு ஆலயத்திலே நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றதோ அந்த ஆலயத்தில் சென்று நாம் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க பெறும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு. அதற்கு ஏற்றாற் போல நமது ஆலயத்திலே இங்கு அனைத்து நவக்கிரகங்களும் பத்னி சமேதராகவும் அவர்களுக்கு உரிய வாகனத்திலே அமர்ந்து நமக்கு அனுக்கிரக மூர்த்திகளாக அருள்பாலித்து வருகின்றார்கள். நமக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், சனி பகவானாலே ஏற்படக்கூடிய 7.5 சனி, இது மாதிரியான தோஷங்கள் எல்லாம் நமக்கு நீங்க பெற்று நாம் எல்லா விதமான சௌபாகியங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக நமது ஆலயத்திலே நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி நாளிலே விநாயக பெருமானுக்கு நமது ஆலயத்திலே சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது. இந்த சங்கடங்கள்லாம் நமது குடும்பத்திலே நீங்க வேண்டும் என்பதற்காக நமது ஆலயத்திலே இருக்கக்கூடிய சங்கடஹர மகா கணபதிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளிலே அனைவரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு
பிரதோஷ தினத்தன்றும் சிவபெருமானுக்கு விசேஷமான முறையிலே அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகின்றது. திரையோதசி திதி வரும் அந்த நாளிலே நமது ஆலயத்திலே சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜையானது நடைபெறுகின்றது. பக்த கொடிகள் அந்த பிரதோஷ பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ண அருளை, பிரகதீஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். എല്ലാവർക്കും മകരപ്പൊങ്കൽ ആശംസകൾ. നമ്മുടെ ലണ്ടൻ കതിർഗാമസ്കന്ധൻ ടെമ്പിൾ അമ്പലത്തിലെ പ്രത്യേകത, നമ്മൾ കേരളീയ താന്ത്രിക മുറപ്രകാരമുള്ള പൂജാവിധികളാണ് ഇവിടെ പിന്തുടരുന്നത്. കാലത്ത് 6:30-7 മണി മുതൽ 1 മണി വരെയും വൈകുന്നേരം 5 മുതൽ 9 വരെയുമാണ് നമ്മുടെ ദർശന സമയം. കാലത്ത് ഉഷപൂജ, മലർനിവേദ്യം, ഉച്ചപൂജ എന്നിങ്ങനെ കാലത്തെ പൂജാസമയം ക്രമീകരിച്ചിരിക്കുന്നു. വൈകുന്നേരം അത്താഴപൂജ, അഭിഷേകത്തോടു കൂടിയ അത്താഴപൂജ വളരെ വിശേഷമാണ്. അത് നവഗ്രഹ ദോഷ പരിഹാരത്തിനായുള്ള സവിശേഷ പൂജയായ നവഗ്രഹ പ്രീതി പൂജ താന്ത്രിക മുറയിലൂടെ നടത്തപ്പെടുന്നു. എല്ലാവരും എല്ലാ ഭക്തജനങ്ങളും ഈ ക്ഷേത്രത്തിലെ എല്ലാ ഉത്സവാദി ക്രിയാദികളിലും പങ്കെടുത്ത് പങ്കാളികളായി ദർശന പുണ്യം നേടണമെന്ന് അഭ്യർത്ഥിപ്രകാരമുള്ള കേരളീയ ആചാരവിധിപ്രകാരമുള്ള സവിശേഷ പൂജാവിധികളാണ്, പൂജാ പദ്ധതികളാണ് താന്ത്രിക പൂജകൾ. പ്രധാനമായും ഋഗ്വേദ വിധികളിൽ അധിഷ്ഠിതമായിട്ട് ശ്രീ ശങ്കരാചാര്യർ ചിട്ടപ്പെടുത്തിയിട്ടുള്ള സവിശേഷ പൂജാവിധികൾ, അത് ഇതിൻ്റെ പ്രയോഗക്രമത്തിലും ഉപയോഗക്രമത്തിലും മറ്റ് പൂജാവിധികളിൽ നിന്നും മറ്റ് ശാസ്ത്ര സമ്പ്രദായങ്ങളിൽ നിന്നും വ്യത്യാസപ്പെട്ടു നിൽക്കുന്നു. ശബ്ദമുഖരിതമായ അന്തരീക്ഷത്തിൽ നടത്തപ്പെടുന്ന ശബ്ദത്തിൻ്റെ അതിപ്രസരമില്ലാതെ നിശബ്ദതയിൽ, സൈലൻസിൽ, നിശബ്ദതയ്ക്ക് മാത്രം പ്രാധാന്യം കൊടുത്തുകൊണ്ട് മൂർത്തിയും പുരോഹിതനും തമ്മിലുള്ള അഭേദ്യമായ ആത്മീയ മാനസിക ബന്ധമാണ് താന്ത്രിക പൂജകളുടെ അടിസ്ഥാനം. ആ അടിസ്ഥാനത്തിലാണ് നമ്മുടെ ക്ഷേത്രത്തിലെ സുബ്രഹ്മണ്യസ്വാമിക്ക്, ശ്രീ മുരുകന് ആ അടിസ്ഥാനത്തിൽ, താന്ത്രിക അടിസ്ഥാനത്തിലുള്ള പൂജാവിധികളാണ് ചിട്ടപ്പെടുത്തിയിട്ടുള്ളത്. മറ്റെവിടെയും മറ്റ് ക്ഷേത്രങ്ങളിലൊന്നും, വിദേശങ്ങളിലെ ക്ഷേത്രങ്ങളിലൊന്നും കാണുവാനോ ദർശിക്കുവാനോ അനുഭവിക്കുവാനോ സാധിക്കുവാൻ കഴിയാത്ത സവിശേഷമായ പ്രകാരത്തിലാണ് ഇവിടുത്തെ നമ്മുടെ ക്ഷേത്രത്തിലെ പ്രത്യേകിച്ച് ശ്രീ മുരുകൻ്റെ പൂജാവിധികൾ. ഈ സമ്പ്രദായം കണ്ട് മനസ്സിലാക്കുന്നതിനും അതിൽ സായുജ്യമടയുന്നതിനും എല്ലാ ഭക്തരെയും സവിനയം സ്വാഗതം ചെയ്യുന്നു.